வணக்கம் திரு ஆரோக்கியதாஸ். ஆரோக்கியதாஸ், இப்போ நாங்க ஒரு பேராசிரியர், மூத்த பத்திரிகையாளர், கல்வியாளர்கள் 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டு ஆசிரியர் பேரவையினுடைய தலைவர் தோழர் ஆரோக்கியதாஸ், உங்களின் பார்வை வையுங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் அனைவருக்கும் கல்வி இயக்கம் 2001ஆம் ஆண்டு முதலே மாண்புமிகு அம்மா அவர்களுடைய ஆட்சியில கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்னாடியே துவங்கப்பட்டு விட்டது. இந்த அனைவருக்கும் கல்வி சட்டம், அதாவது கட்டாய கல்வி உரிமை சட்டம் வந்தது 1/4/2010 முதல்ல. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் கட்டாய கல்வி சட்டம் முன்னதாகவே அமல்படுத்தப்பட்டு விட்டது. அப்போது மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆசிரியர்களை போட்டித் தேர்வு வச்சு எடுத்தாங்க. சரி. போட்டித் தேர்வு, சரி, ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமா சரி தகுதியான திறமை வாய்ந்த ஆசிரியர்களை போட்டித் தேர்வு மூலமா நியமிச்சாங்க. சரி. அப்படி வந்தவங்கள ஒரு ஆள் தான் நானு. சரி. வந்த ஒரு 1,00,000 ஆசிரியர்கள் நானும் ஒருவன். இப்ப எனக்கு 25 ஆண்டுகள் ஆகிறது. சரி. சர்வீஸ்க்கு வந்து. இப்ப இந்த அனைவருக்கும் கல்வி உரிமை சட்டம், குழந்தைகள் உரிமை சட்டம் கல்வி வந்தது 2010ல இருந்து இந்த தகுதி தேர்வு அப்பதான் வருது. 1/4/2010 முதல் இந்த தகுதி தேர்வு, இந்த சட்டம் அமலுக்கு வருகிறது. ஆனால் இந்த தகுதி தேர்வானது ஆகஸ்ட் 2010, 23/8/2010 தான் இந்த என்சிடி என்ற நிறுவனம் ஒரு நோட்டிபிகேஷன் விடுறாங்க. அதுக்கப்புறம் 11/2/2011 தான் இந்த டெட்டுங்கிற எக்ஸாமே என்னன்னு சொல்றாங்க. அதாவது ஆல்மோஸ்ட் இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் 1 ஆண்டுகள் கழித்து தான் இந்த டெட்டுனா என்னன்றதே சொல்றாங்க. இந்த தகுதி தேர்வுன்றது நெட் அப்படிங்கிற எக்ஸாம்ல இருந்து காப்பி பண்ணப்பட்டிருக்கு. இப்ப ஐயா முதல்ல பேசின வில்சன் சார் சொன்னாரு, அதாவது டீச்சர்ஸ்க்கு மட்டும் அரசு, மாநில அரசு தேர்வு வைக்கிறாங்க, நீட்டுங்கிற எக்ஸாம்ல ஆல் இண்டியா டெஸ்ட் வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அவர் சொல்றது சரிதான். ஆனா இது எதனால, ஏன் அப்படி வைக்கிறாங்க அப்படின்னா, நெட்டுங்கிறதுல இருந்து இது காப்பி பண்ணப்பட்டதுனால இது மாநிலத்தில் ஒண்ணு, ஆல் இண்டியா லெவல்ல ஒண்ணு நடத்தப்படுது. அந்த அடிப்படையில தான் இந்த டெட் தேர்வு கொண்டு வரப்பட்டது. இந்த டெட் தேர்வு என்சிடியினுடைய தவறான புரிதல்ல வந்தது. எப்படி தவறான புரிதல்னா, கட்டாய கல்வி உரிமை சட்டம் சட்டப்பிரிவு 23(1)ல நம்ம இந்த பாராளுமன்ற சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நாங்க ஒரு நிறுவனத்தை மினிமம் குவாலிபிகேஷன், இந்த சட்டத்தை முறையா நடைமுறைப்படுத்த ஒரு நிறுவனத்தை நாங்க நியமிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே 23(2)ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த நிறுவனம் நிர்ணயிக்கும் அந்த மினிமம் குவாலிபிகேஷன், அதாவது குறைந்தபட்ச கல்வி தொகுதியை எந்த மாநிலங்கள் அதிகப்படியான ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களோ ஆசிரியர்களோ இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, எந்த மாநிலங்கள் இல்லையோ அந்த மாநிலங்கள்ல நாங்க என்ன செய்யறோம், ஒரு 5 ஆண்டுகளுக்கு அவங்களுக்கு அந்த மினிமம் குவாலிபிகேஷனை தளர்வு பண்றோம். தளர்வு பண்றதுக்கு நாங்க அதிகாரம் அளிக்கிறோம் சொல்றாங்க. இப்ப அன்றைய சூழ்நிலையில மினிமம் குவாலிபிகேஷன்றது அன்னைக்கு பிஎட், டிடிஎட், பிஎட், பிடி கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கு பிஎட்டும், செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு செகண்ட் டிப்ளமோவும் இருந்தது. ஆனா இந்த என்சிடி நிறுவனம் இதை தவறா புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏதோ புதிதா ஒரு வேலை கொடுத்திருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இவங்க 1 ஆண்டு கழித்து அந்த டெட்டை என்னன்னு சொல்றாங்க. குழந்தை பிறந்துருச்சு, பேர் வைக்கிறது 1 வருஷம் கழிச்சு. அது ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, 23/8/2010 இருந்து நீங்க டெட் படிச்சிருக்கணும்ன்றாங்க. அதாவது இந்த டெட்டுங்கிறது அதனுடைய பிறப்பே ஒரு தவறான ஒன்று. இன்னொன்னு, இப்ப மாண்புமை உச்ச நீதிமன்றம்
55 வயதை வந்து ஒரு அளவுகோலா சொல்லியிருக்கு. ஆனா 55 வயதுங்கிறது என்சிடி, இதே என்சிடி நிறுவனம் எங்கேயாவது குறிப்பிட்டிருக்கா? இல்ல வயதை சொல்லியிருக்காங்களா? எதுவுமே இல்ல. இப்ப நீதிபதிகள் சென்னை உயர் நீதிமன்றத்திலையும் சரி, மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தில் சொல்லக்கூடிய தீர்ப்புகள் தொடர்ந்து பேசுங்க ஆரோக்கியதாஸ். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் சார். மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சொல்லப்பட்ட தீர்ப்பா இருக்கட்டும், இல்லது மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தில் சொல்லப்பட்ட தீர்ப்பா இருக்கட்டும், இந்த ரெண்டுமே என்சிடியினுடைய எந்த நிறுவனம், அரசாங்க மத்திய அரசு எந்த நிறுவனத்தை நியமிச்சுச்சோ, எந்த நிறுவனம் டெட் ஆசிரியர் தகுதி தேர்வு குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு சொன்னுச்சோ, அது எந்த டேட் கட் ஆஃப் டேட் சொன்னுச்சோ, அதையெல்லாம் எதுவுமே கண்டுக்காம அவர்கள் விருப்பப்படி அரசியலமைப்புல ஒரு சட்டப்பிரிவு எடுத்து, இந்த சட்டப்படி நீ எல்லாரும் எழுதணும், இந்த சட்டப்படி எல்லாம் டிஸ்குவாலிஃபைடு, அதாவது ஒட்டுமொத்தமா எல்லாரையும் மொத்தமா டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு சொன்னா, இப்போ டெட் படிச்சவங்க எல்லாம் வெளியில நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க வேலைக்கு, அப்படின்ற அவங்களுக்கு கொண்டாந்து நியமிக்கிறதுக்காக இருக்கலாம்ன்ற மாதிரி மக்கள் கருதுறாங்க. நல்ல, அதாவது கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2001ஆம் ஆண்டு முதலே தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வந்து விட்டது. ஆனால் சட்ட வடிவில் வந்தது 2010 முதல். ஆனால் இந்த சட்டம்ன்றது அரசு பள்ளிக்கு மட்டும் இல்ல, தனியார் பள்ளிகளுக்கும் பொருந்தும். தனியார் பள்ளி இப்ப இருக்கிற அனைத்து அரசு தனியார் பள்ளிகள், சிபிஎஸ்இ பள்ளிகள் அனைத்துக்கும் பொருந்தும். ஆனா அங்கே அமல்படுத்துறது இல்ல. அங்க பார்த்தா 12வது படிச்சவங்க, டிகிரி படிச்சவங்க, பிஎட் இல்லாதவங்க இவங்க தான் நியமிக்கப்படுறாங்க. டெட் அப்படிங்கிற இதே வந்து அங்க அடிப்படையில் எங்க எந்த டீச்சருமே நியமிக்கப்படுறது இல்ல. இப்போ ஊருக்கு இழைச்சவன் அரசு பள்ளி ஆசிரியர். இந்த அரசு வந்து திமுக அரசு தகுதி தேர்வு படிச்சவங்களுக்கு அரசு வேலை தரன்னு சொல்லி வந்தாங்க. நானும் கேட்கிறேன், நீட்டை எதுக்குற இந்த திமுக அரசு, இல்ல நீட்டை எதுக்குற திமுக அரசா இருக்கட்டும், இல்ல மொத்தத்தில் அரசியல் கட்சிகளா இருக்கட்டும், இப்ப புதுசா வந்திருக்க விஜயா இருக்கட்டும், இல்ல அனைத்து அரசியல் கட்சிகளுமே இருக்கட்டும், ஏன் தகுதி தேர்வு ஆதரிக்கிறாங்க? தமிழ்நாட்டில் இந்த சட்டம் வந்தப்ப எத்தனை ஊருக்கு ஒரு ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள், ஊருக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு ஆசிரியர் பயிற்சி படிச்சவங்க இருந்தாங்க. ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் இந்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வர சட்டத்தை கண்டிப்பா மாணவர் நலன் கருதின்னு சொல்லி இதை அப்படியே கண்மூடித்தனமா ஏத்துக்கிட்டது எல்லாரும் டிஸ்குவாலிஃபைடு. கண்டிப்பா பீகார்ல எல்லாரும் திறமையான இல்ல வட மாநில பீகார், நான் பீகார் மட்டும் சொல்ல வரும்ல, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் நான் சொல்றேன், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் பெரும்பாலானோர் +2 டிகிரி முடிச்சவங்க மட்டும்தான். அவங்க எல்லாம் வந்து சார் இந்த 5 வருஷம்ன்றதே நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டுக்கும் கல்வி வளர்ச்சியில ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறோம். நமக்கு வந்து நம்ம ஆசிரியர்களை ஏதாவது ஒரு வகையில அவங்கள வந்து டிமாரலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறேன். நீங்க இணைப்புல இருங்க, நம்ம இரண்டாவது பேசுவோம். முதல் ஏன் இந்த திமுக அரசு முதல் எங்களை வாக்குறுதிகளை அழிச்சு விட்டு இவங்க செய்யாம இருக்கிறத திசை திருப்பணுங்கிறதுக்காக இந்த டெட் வழக்கின் மூலமா எங்க அனைவரையும் காவு கொடுத்திருக்காங்க. இவங்க சார் சொன்னது மாதிரி, வில்சன் சார் சொன்ன மாதிரி, கபில் சிபல், அபிஷேக் சிங்வி எல்லாம் வச்சு இவங்களுடைய அரசியல் விஷயங்களை சாதிச்சுக்கிறவங்க எங்க வழக்குக்கு மட்டும் தப்பு இல்லாத வக்கீல்களை கொண்டு வச்சு சார் இத நான் போய் நின்னா கூட இந்த வழக்கை ஜெயிச்சுட்டு வந்தேன். இப்ப யோகேந்தர் யாதவ் பீகார் விஷயத்துல எஸ்ஐஆர் விஷயத்துல ஐயா 2009 இந்த கல்வி சட்டம் மத்திய அரசு கொண்டு வந்தப்ப மத்தியில் ஆட்சியில் இருந்தது திமுக. இந்த டெட் வந்தப்போ தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது திமுக அரசு. அப்போது கல்வி அமைச்சராக இருந்த திரு தங்கம் தென்னரசும் சரி, இல்ல அப்போதைய முதல்வரும் சரி, இதை எதிர்க்கல. நீட்டு வந்து ஒரு அரசியலுக்காக தான் எதிர்க்கிறாங்க.
தகுதி தேர்வுன்றது தமிழ்நாட்டுக்கு எந்த வகையிலும் தேவையற்றது. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கும் தகுதி தேர்வு தேவையில்லாதது. அதை உடனடியா ஒரு சட்டம் கொண்டு வந்து இல்ல ஒரு சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி அதை ரத்து செய்யணும். ஏன்னா இது தெரியாமல் அமல்படுத்தப்பட்ட ஒரு தகுதி தேர்வு. அம்மா அவர்கள் இத வேறு வழி இல்லாம போட்டி தேர்வா தான் இத நடத்தினாங்க. அந்த அரசாணை 181ல செலக்ஷன் ஃபார் செலக்ஷன் தான் சொல்லியிருக்காங்க, மினிமம் குவாலிபிகேஷன் கூட சொல்லல. அதனால ஒன் எக்ஸாம் பாலிசின்னு சொல்லிட்டு 6 to 10க்கு மொத்தமா நடத்தினாங்க. எப்படின்னா கல்வி உரிமை சட்டம் 8வது வரைக்கும் தான், 10வது வரைக்கும் இல்ல. இந்த 9th 10th இந்த கல்வி சட்டத்திலிருந்து உடனடியா விடுவிக்கணும் தமிழ்நாடு அரசு. விடுவிச்சு அந்த 10ஆம் வகுப்பு மாணவர்கள் நலன் கருதி 9ஆம் 10 வகுப்பு மாணவர்களுக்கு போட்டித் தேர்வு மூலமா ஆசிரியர்களை நியமிக்கணும், தலைமை ஆசிரியர்களை பதவி உயர்வு கொடுக்கணும். இந்த மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு உடனடியா மேல்முறையீடு செய்யணும். அரசியல் சாசன அமர்வு வரைக்கும் இந்த வழக்கை கொண்டு போகணும். அது வரைக்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு கட்டுப்பட்டதுன்னு சொல்லி ஏற்கனவே பணி அனுபவம் உள்ள ஆசிரியர்களுக்கு உடனடியா பதவி உயர்வு கொடுக்கணும். அப்படிங்கறதா கண்டிப்பா தமிழ்நாடு அனைத்து ஆசிரியர் முன்னேற்றத்துடைய நன்றி எதிர்பார்ப்பாங்க. ரொம்ப நன்றி ஆரோக்கியதாசன். நிறைய சிறப்பான கருத்துக்களை நீங்க முதல் அமர்வுல நிறைய வச்சிருந்தீங்க. நிச்சயமாக இது காற்றொலி மூலம் அரசுக்கு கண்டிப்பாக போய் சேரும். ஏன்னா இது ஒரு தேர்தல் காலம், அரசு எப்படி வாதாடுகிறது என்பதை நன்றி.